வணக்கம். இப்பதிவில் செந்தூரம் பற்றி காண்போம். செந்தூரம் செந்தூரத் தனக்காதி சிலைகெந்தி தாளகம் அப்படின்னு ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இஃது உலோகங்களையாவது பாடாணங்களையாவது சில இலைச்சாறுகளிலாவது உப்பு புகை நீரிலாவது செயநீரிலாவது நம்ம அரைச்சி புடம்போட்டு எரித்தோ வறுத்தோ இல்லை அரைத்தோ நம்ம வெயிலில் வச்சு சிவக்கும்படி செய்து எடுத்துக்கொள்கிறது தான் செந்தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தூரம் செய்வதற்குரிய சிறப்பு மாதங்கள், அதாவது சிறப்பு திங்கள்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஆவணி, புரட்டாசி, மார்கழி, மாசி, சித்திரை. இந்த மாதங்கள் எல்லாமே செந்தூரம் செய்வதற்கான சிறப்பான மாதங்கள்னு சொல்கிறாங்க. செந்தூரம் செய்வதற்கு ஆடி, ஆவணி, புரட்டாசி ஆகிய மாதங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூகிவாத காவியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ முறைகள் மற்றும் அதற்கான உதாரணம், செந்தூரத்திற்கான உதாரணங்கள் பற்றி பார்ப்போம். எரித்து அரைத்து எடுத்தல் செந்தூரம்கான உதாரணம் ஆறுமுக செந்தூரம், மிருத்யுஞ்சயம். அதே அரைத்து வறுத்தெடுத்தல் செந்தூரம் அயவீர செந்தூரம், தாய்ப்பாலில் அரைத்தெடுத்தல் சண்டமாருத செந்தூரம், சுருக்கிட்டு அரைத்தெடுத்து செய்வன லிங்க செந்தூரம், குடிநீரில் அரைத்தெடுத்து செய்வன படிகலிங்க செந்தூரம், அரைத்து சூரியப்புடம் வைத்து பெறுதல் சுயமாக்கினி செந்தூரம், அவித்து நெல்லுக்குள்ள புடமிட்டு எடுக்கிற செந்தூரம் காடிக்கார செந்தூரம், மணல் மறைவு புடமிட்டு எடுத்தலுக்கு கௌரி சிந்தாமணி செந்தூரம், நீர்பொருள் விட்டரைத்து புடமிட்டெடுத்தல் அன்னபேதி செந்தூரம், குப்பியில் அடைத்து மணலில் புதைத்து எரித்தெடுத்தல் நாக ரச செந்தூரம், நத்தை சதை சேர்த்தரைத்து புடமிட்டெடுத்தல் தாளக கருப்பு. இவைகளெல்லாம் செந்தூரம் எந்த முறையில் செய்கிறோம், எந்த செந்தூரத்தை எந்த முறையில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தூரம் நன்கு முடிந்ததற்கான சோதனை பார்த்தோன்னா, தரைதனிலே வைத்தியர்கள் அறிய வேண்டும் தானதிலே மாவிடை செந்தூரம் போடே, போட்டதின் மேல் அரிசியிரு உழுந்து போடு, புதையாது செந்தூரம்தான் மிதக்கும் பாரு அப்படின்னு ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. எந்த நூல் அப்படின்னா போகர் 700, பாடல் 6970. அடுத்ததா பற்பம். பற்பம் அல்லது வெந்நீர் அல்லது நீரு. இது உலோகங்களையாவது பாடாணங்களையாவது உப்பரசங்களையாவது அப்படி இல்லைன்னா சில இலைச்சாறுகளிலாவது உப்பு புகை நீரிலாவது செயநீரிலாவது நம்ம அரைத்து புடம்போட்டு வறுத்தாவது எரித்தாவது ஊதியாவது வெளுக்கும்படி செய்கிறது தான் பற்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பற்பங்களின் நிறங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீரிருந்த படிகள் எல்லாம் நிறமது வெளுப்பேயாகும், வேறிந்த வெளுப்பை அல்லால் வேறு நிறம் பற்பமன்று, கூறிந்த தங்க மாத்திரம் குளம்பொய்யா நிறமும் மஞ்சள், வாரிந்த படியை எல்லாம் மாறெல்லாம் மருட்டுதாமே. அகத்தியர் வைத்தை காண்டம் 600 சொல்லியிருக்காங்க பற்பத்தோட நிறம் பற்றி. இந்த செய்யுள் மூலமாக தங்க பற்பத்தோட நிறம் மட்டும் மஞ்சள் அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பற்பம் செரிக்கும் கால அளவு பார்த்தோன்னா அரை சாமத்துலேயே பற்பம் நமக்கு நல்ல செரிமானம் அடைஞ்சிரும். இப்போ முறைகள் மற்றும் உதாரணம், எந்த முறையில் எந்த பற்பம் செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ இளநீரில் காய்ச்சி உலர்த்தி பொடித்தெடுத்தல் குங்குலிய பற்பம். சுண்ணாம்பு கவசமிட்டு புடமிட்டெடுத்தல் பார்த்தோன்னா கற்பூர சிலாசத்து பற்பம். முட்டை வெண்கருவில் அரைத்து புடமிட்டெடுக்கிறது படிகார பற்பம், வெங்கார பற்பம். நம்ம தேனில் போட்டு புடமிட்டெடுக்கக்கூடியது பவள பற்பம். இலைக்கற்கு கவசம் செஞ்சு நம்ம புடமிட்டெடுக்கிறது ஆமையோட்டு பற்பம். பல சாறுகளால் அரைச்சி புடமிட்டெடுக்கிறது முத்துச்சிப்பி பற்பம். சாற்றில் சுருக்கிட்டு மடிய செய்து அரைத்து புடமிட்டெடுத்தல் பார்த்தோன்னா நாகப்பற்பம். அரைத்து எடுத்துக்கொள்ளுதல், அதாவது பச்சை வெட்டு பற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பூரப்பற்பம், கல்நார் பற்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பற்பங்களை இந்த முறையில் செஞ்சோம்னா அது நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கட்டு. கட்டு அப்படிங்கிறது என்னென்னா, நெருப்புக்கு ஓடக்கூடிய சரக்குகளை நெருப்புக்கு ஓடாமல் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, பாடாணங்களை தனித்தனியாகவாவது அப்படி இல்லைன்னா ரெண்டு இல்லைன்னா முதல் கலந்தாவது சில சரக்குகளை சேர்த்திருக்கப்பட்ட புகை நீர், செயநீர், இலைச்சாறு, குடிநீர், தேன், முளைப்பால் அப்படியும் இல்லைன்னா
இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் சில சரக்குகள் சேர்ந்த குழிப்புட நெய், தனி சரக்கு குழிப்புட நெய், இதில் ஏதாச்சும் எடுத்து நம்ம சுருக்கு கொடுத்து கட்டி கொள்வது தான் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில சரக்குகளை வந்து தனியாகவோ இல்லை பற்ப செந்துரங்களாக செஞ்சோ சேர்த்து சாறுகள் அப்படி இல்லைன்னா முளைப்பாலில் வந்து நம்ம அரைச்சி உருட்டி கொள்வதும் கட்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கட்டோட வேறு பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா மாத்திரைக்கல், உரைமருந்து, கட்டுமானம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கட்டோட ஆயுட்காலம் பார்த்தோன்னா 100 ஆண்டுகள். மருந்தோட வகைகள் பார்த்தோம் அப்படின்னா இது செய்யப்படுகின்ற முறையை வச்சு 4 வகையாக சொல்லியிருக்காங்க. அரைப்பு கட்டு, எரிப்பு கட்டு, புடக்கட்டு, சுருக்கு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கட்டப்படக்கூடிய இந்த கட்டானது வந்து ஒரு சரக்குலேருந்து பெறப்பட்டதாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சரக்கில் பெறப்பட்டதாக இருந்தால் தனிக்கட்டு. அதே பல மூல சரக்குகள் சேர்ந்து கூட்டமாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா கலப்பு அல்லது கூட்டுக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணம் பார்த்தோன்னா பூரக்கட்டு, வீரக்கட்டு, லிங்கக்கட்டு, உப்புக்கட்டு, தாளகக்கட்டு, ரசக்கட்டு இதெல்லாம் உதாரணமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து கட்டு பரீட்சை. கட்டு பரீட்சை அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கட்டிய ரச, கந்தக, பாடக, உலோக சரக்குகள் வந்து நம்ம நெருப்புக்கு ஓடாதபடி நிற்குமா வேண அப்படின்னு நம்ம சோதிக்கிறது தான் வந்து கட்டு பரீட்சை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த அதாவது ரசம், கந்தகம், பாடானம், உலோக சரக்கு இந்த சரக்குகள் எல்லாம் நம்ம வந்து கட்டிட்டோம். இப்போ வந்து இது நெருப்புக்கு ஓடுதா இல்லையா அப்படின்னு நம்ம சோதனை பண்ணுறது தான் வந்து கட்டு பரீட்சை அப்படின்னு சொல்கிறாங்க. அடியர்கண்ட முறைகள் அதாவது கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த முறைகள் எல்லாமே வந்து நம்ம சோதனை செய்வதற்கு உகந்த முறை. அதாவது கல்லுப்பு வந்து கரியில் வந்து உருகும், வெடியுப்பு தந்தம் மாதிரி ஆகும், சீனம் வந்து மணிப்போல் ஆகும், வெங்காரம் பொங்கி உருகி ஆடும், சூடன் வந்து எரியாது, இந்துப்பு வெடிக்காது, துருசு இலகாது. இப்போ ரசகந்த, பாடானம் இவையில் பார்த்தோன்னா புகையாது, உலோகங்கள் வந்து இலகாது, கண் விட்டு ஆடாது. இதெல்லாம் தான் வந்து சோதனைகள். இப்போ கட்டு மருந்து உரைக்கும் மாத்திரை அளவு பார்த்தோன்னா ஒரு உரைப்பிலிருந்து 5 உரைப்பு வரையிலையும் ஒரு பொழுதுலேருந்து 5 நாட்கள் வரையிலும் உரைப்பு மாத்திரை வந்து அளவு வந்து கூறப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த நோயோட அளவை நம்ம கொண்டு நோயாளியோடைய வன்மை மென்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.